இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? மிஸ்டேக்ஸ் வேர்ல்ட் தமிழ் அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீஸ்டாப்பட்ட வீடியோ தான் பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். சரக்கு அடிச்சுட்டு பைக் ஓட்டுறது ரொம்பவே தப்பு. அதுல இவர் சரக்கையும் போட்டுட்டு பைக்ல என்னமோ ஆட்டம் போட்டு போறாரு பாருங்க. தாத்தா குதூகலமா இருக்காரு. அடிச்ச சரக்கு அப்படி இல்ல. ஒரு பழக்கடையில இவர் 2 கிலோ ஆப்பிள் கேட்டு இருந்திருக்காரு. ஆனா 2 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு. அதை எப்படி சரி பண்ணாருன்னா, நான் பார்த்துருக்கேன். ஈக்குவல் கரெக்டா 2 கிலோ. என்னையா இது, ஆப்பிள கடிச்சு எடைய குறைச்சிக்கிட்டு இருக்க? இவர் எந்த அளவுக்கு போதையில் நின்றுட்டு இருக்காருன்னு தெரியுமா? ஐஸ்கிரீம் நினைச்சு தின்னுட்டு இருக்காரு. அப்படி கொடுத்ததுனாலயா? சரக்கடிச்சா தீராத பகு கூட தீந்துடுங்க. இப்படி A few moments later. மாறி மாறி சரக்கடிச்சாங்களோ? நீ என்ன மன்னிச்சிடுடா. என்ன மன்னிச்சிடு மச்சான். முதல்ல நீ என்ன மன்னிச்சிடுடா. ஆனா எவ்வளவு பாசா பேச தெரியும் சித்தி. அப்படி நடந்த மாதிரியே காட்டிக்கல சித்தி. இவங்க ஃபேமிலியா உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது, எல்லாரும் வாங்க வாங்க, சரக்கு வாங்கிட்டு வந்துட்டேன், அடுத்த ரவுண்ட் போடுவோம். ஓகே, மேல உட்காந்துருந்தேன், தூக்கிடுச்சு. அந்த லேடி எந்திரிச்சதும் பின்னாடி அவர் தண்ணிக்குள்ள விழுந்துட்டாரு. சரக்கு கடையில தவறி விழப்போன பாட்டில இல்லையா உடையாம சமாளிச்சு பிடிச்சிட்டாரு. எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. அது மட்டும் எவ்வளவு சரக்கு போதையில இருந்தாலும் உழ மாட்டேங்குது, உடைய மாட்டேங்குது. சரக்கு அடிக்க சைக்கிள்ல வந்தவரு சரியா வீட்டுக்கு அதே சைக்கிள்ல இல்ல தான் இல்ல போனாரு. பிடிக்கல. ஆனா போன மாதிரி தான். என்ன இன்னைக்கு போத புடனி வரைக்கும் ஏறுது. இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு, கூவுடா. என்ன தலையில நின்னு சைக்கிள் ஓட்டிட்டு போறான்? எப்படிப்பா இப்படிலாம் பண்ண முடியுது? டேய், இப்ப காட்டிட்டு போறான். நீங்க நான் சொல்லிட்டேன், என் தோழி ஒத்துக்கிறேன். உங்க ரேட்டுக்கு என்ன முடியும்? நைட் பார்ட்டிக்கு ஒரு ஃபுல் பாட்டில் சரக்க வாங்கிட்டு ஜாலியா வண்டியில ஏறினதும் போட்டாண்டா. அச்சச்சோ, ஐயோ அடுத்த செகண்டே பாட்டில் கீழே வந்து உடைஞ்சிருச்சு. கவர் ஒழுங்கா இல்ல. மொத்த பிளானும் க்ளோஸ். எதிரிக்கு கூட இந்த ஒரு நிலைமை வரக்கூடாது. கவருக்கு வேற இல்ல பேக் வந்து பாட்டிலேதா புஷ்பா. பாதி பேர் சரக்கு அடிச்சதும் வேற ஆளா மாறிடுவாங்க. அப்படி இவரு யாரா மாறி இருந்தாருன்னு பாருங்க. மைக்கேல் ஜாக்சன். எல்லா திறமையும் வெளில வருதப்பா. சரக்க போட்டதும் உள்ள இருக்கிற மைக்கேல் ஜாக்சன் எட்டி பார்த்திருக்காரு. காலையில இருந்து மழை விடாம பெஞ்சிட்டு இருந்திருக்கு. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அதுலயும் எப்படி சரக்கு வாங்கிட்டு போறாங்கன்னு பாருங்க. மழை பெஞ்சா பெஞ்சிட்டு போகுது, நமக்கு சரக்கு தான் முக்கியம். மலைக்கு எதமா சரக்கு போட்ட மது பிரியர் அந்த மலையிலேயே என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்காருன்னு பாருங்க. சுத்தி சரக்கு அடிச்சோமா வீட்டுக்கு போனாமான்னு இல்லாம
மது பிரியர்கள் பண்ற அட்டுழியத்தை பாருங்க. அடப்பாவி, என்னது ஏய்யா சீ சரக்கு வாங்க காசு இல்லைன்னு இவர் பண்ண ஐடியாவை பாருங்க. அந்த படத்துல வந்ததா டாஸ்மாக்ல கிடக்குற பாட்டில் இருந்து சொட்டு சொட்டா எடுத்து ஒரு கட்டிங்க உஷார் பண்ணிட்டானே. யாருடா நீ? அதான் ஐடியா கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் பசங்க மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸோட சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்ணணுமா பொண்ணுங்களும் அப்படின்னு இந்த பொண்ணுங்களும் களத்துல இறங்கி இருக்காங்க பாருங்க. எல்லாம் எங்கேயுமே அடிக்காது. அந்த பொண்ணுங்க மட்டும் இல்ல, இவங்களும் தான். சரி இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு பாருங்க. இப்போ சுத்தம் பாரு. போச்சு. தலையிலே ஓ. ஐயோ என்ன கையும் கிளாஸையும் இந்த சுத்து சுத்துது? எப்படி இது சாத்தியம்? ஓ. வேண்டாம்டா, பிடிச்சிருச்சே. நம்மள எப்படி சுத்துனா கை உடைஞ்சிடும். ம்ம். இந்த பாட்டி தான் ட்ரெண்டிங்கே. இங்க பாருங்க ஆட்டத்தை. இவரு எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் தவறவே விட மாட்டாரு. ஏன்னா பர்ஸ்ல இருந்து என்ன எடுத்தாருன்னு பாருங்க. கிளாஸா? அட அட பாவி. இதுக்குன்னு கிளாஸ பர்ஸ்லயே வச்சுட்டாலே வர போல மனுஷன். இங்க இவங்க கார்ல போட்ட பாட்டுக்கு இவர் சரக்க போட்டுட்டு ஆடி இருந்தாரு பாருங்க. சவுண்ட் கேட்டுட்டு ஆடிட்டு ஸ்டெப்பெல்லாம் இருக்காரு. பயங்கரமா போட்டு ஆடி இருக்காரு. இதுவே வேற லெவலு. ஆனா பக்கத்துல அடுத்த குவார்டர் வர ரெடியா இருக்கே. அப்படி இவரும் 2 பாட்டில வச்சு மூடிய பறக்க விடலாம்னு நினைச்சாரு. அடைச்சாரா? அதான் போல அப்படியே 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 இப்ப விடுறா பாப்போம். அந்த வச்சுட்டான். கொடையிலன்னு நினைக்கிறேன். முடிய பாட்டில் கொட்டிடுச்சு. கவுந்ததுதான் மிச்சம். ச்சே, பீர் போச்சே. எல்லாருமே பானிபூரிய இப்படி சாப்பிட்டு தானே பார்த்திருப்போம். சரக்கா? ஆனா இந்த கல்யாணத்துல ஓ, பூரியில பானியில கல்யாணத்துலேவா? சரக்கு ஊத்தில சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சூப்பர். பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் சரக்கு பூரி தான். வாயில வச்சவன சர்றன்னு போய் சுண்டா. The next day. சிகரந்தா தூது கொடுத்து என்ன ஓட்டு ஓட்டுறாங்க தெரியுமா? நம்ம ஊர்ல இந்த தேங்காய் உரிக்கிற மிஷினை பார்த்திருக்கேன். சரி. ஆனா இங்க பாருங்க, ஓ, இது ஓபன் பண்றதுக்கு. இது ஓபன் பண்றது மாம்பழம் மிஷினா? பாட்டில ஓபன் பண்றதுக்கு மிஷினா? ஓ, அதே ஓ, ஊத்திடுமா? சரக்க வேற ஊத்தி கொடுக்குதா? ஆஹா. மேக்ஸ்ல இவர் வீக்கு தான். ஆனா சரக்கு மிக்சிங்ல இவர் அடிச்சுக்க முடியாதுல்ல. ம். எப்படி 60-30ன்னு பக்காவா மிக்ஸ் பண்ணிருக்கான்னு பாருங்க. ஓஹோ. என்னது இது? அதுதான் இது போல இருக்கு. அக்கா, என்னக்கா இதெல்லாம்? சரக்கு சும்மா ரசிச்சு ருசிச்சு குடிக்குதா அக்கா? இல்ல ஜூஸா இருக்கும். ஐயோ என்ன பண்றீங்க? என்ன ஆயிலுக்கு பதிலா சரக்க ஊத்துறான்? பைத்தியம். இதை ஊத்துனா வண்டி எப்படிடா ஓடும்? ஒரு பாட்டில் தான் அப்படியோ. எத்தனை சுத்து? ஏதாவது வந்துட போகுதுடா. அப்புறம் சரக்க ஊத்தி ஓட்டினா இப்படிதான். குடிகாரங்களோட கோட்டைய பாருங்க. எல் டொராடோ. என்ன அவ்வளவு பேர் இருக்காங்களா? சோகமா இருக்கிறவங்களாம் ஏன் குடிக்கிறாங்கன்னு இவரை பார்த்தப்புறம் தான் தெரிஞ்சுது. சரக்கு உள்ள போனதும் என்ன சரக்குங்க அடிச்சிருக்காரு? பக்கத்துல நல்ல பாம்பு இருக்கு. அவருக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல.
எனக்கா உட்காந்துருக்காரு. அதெல்லாம் சுனாமிலேயே சும்மிங்க போடுறவங்க. சரக்கு அடிச்சா தைரியம் தன்னால வருங்கிறது நிஜம்தான் போல. கேமராவுக்கு போஸ் கொடுங்க. சூப்பர். சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது என்ன ஜிப்ப திறக்க போறாரா? என்ன இது? இதுக்கு ஸ்டாண்ட் வேற ஓ, வச்சிருக்கியாரா? இப்படிலாம் பெல்ட் இருக்கா? நிறைய கல்யாண வீட்ல விதவிதமா சாப்பாடு போட்டு அசத்தி பார்த்திருப்போம். ஆனா இங்க பாருங்க, கரெக்டா? ஓ, கல்யாண வீடு தானா? பேச்சுலர் பார்ட்டியா? விதவிதமான சரக்கு கூடவே சைட் டிஷ்னு அட பாருங்க. வந்தவங்கள என்னடா அப்படியே கல்யாணம் அசந்து போக வச்சுட்டாங்க. அங்கேயும் வந்து கேமரா இதுல எடுக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா வேணும்னா பஃபே சிஸ்டம் வேற இருக்கு. ஓ, விருந்துன்னா இதாண்டா விருந்து. நம்ம ஊர்ல உள்ளவங்க இதை பார்த்து கத்துக்கோங்க. இவர் பண்ணதுதான் அல்டிமேட்டு. இவர் எங்க இருந்து வெளியே வந்தாருன்னா, நான் பார்த்த போது தண்ணிக்குள்ள இருந்து வருவாரு. யோ எப்படியா உள்ள இருந்து வெளியே வந்த? சரக்க போட்டா மனசுல உள்ள ஆசையெல்லாம் தானா வெளியே வந்துரும் போல. என்ன இது? யாரு? என்ன ஒரு ஆசை பாருங்க. யாரு இது? யாருமே தெரியலையே. ஒரு வேற மது language. பிரியர்னாலே தாங்க முடியாது. இதுல 2 மது பிரியர் சேர்ந்து பண்ண எங்க அட்டுழியத்தை இது? பாருங்க. கேரளாவா? அப்படிதான் இருக்கு அந்த ஆட்டோலாம் பார்த்தீங்கன்னா. ஏண்டா நடு ரோடுன்னு ஸ்டேஜா நீங்க டான்ஸ் ஆடுறதுக்கு? ஏன் பாட்டு கேட்டு பக்கத்துல மழை போட்டுருக்காங்க. பெஞ்சு எல்லாரும் தண்ணியில மிதந்துட்டு இருக்கும்போது இவங்க ஒரு பக்கம் ஓ, எந்த பாத்துக்கலாம். தண்ணியில மிதந்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அடை முட்டளவு தண்ணிலையும் உங்க கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லையாடா? கடைய மூடுற நேரத்துல தலைவர் எதுல வந்து சரக்கு வாங்கியிருக்காருன்னு பாருங்க. குதிரை ஓட்டுவாருன்னு நினைக்கிறேன். இந்த பீச்லலாம் டைம் ஆயிருக்கும், அதான் சீக்கிரம் வந்துருக்கு. இவன் என்ன நடு ரோட்ல சாமி கும்பிட்டுட்டு சாமி இருக்கான். கும்பிடுறாரா? சாமி இருக்கா என்ன எங்க ஆப்போசிட்ல? அதுக்குள்ள ரோட்ல விழுந்து அதுக்கு அடிச்ச சரக்குக்கு கடவுள் எதுவும் கண்ணுக்கு தெரியுறாரா? எப்போ இருக்கும்? ஒரு பஸ் ஒரு லாரி வந்துச்சுன்னா பக்திமான் இல்ல, தெரிஞ்சிருவாரு. சரக்குமான். இவர் ஒரு படி மேல போய் கோவில் திருவிழால ஐயோ ஐயோ ஏதோ பண்ண போறாரு. ஐயோ, மேல விழுந்துற போறாரு. என்ன அடிச்சு டேய் பார்த்து உட்கார்ந்து இருக்கிறவங்களை கடிச்சு வச்சிடாத. என்னடோ பண்றாரு. தைரியம் உட்கார்ந்துருக்காங்க இவரு. அடி வாங்க. இவர் ஆடுறத பார்த்தா நமக்கே பயமா இருக்கே. இது வரைக்கும் பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. சரக்கு அடிக்கும் போது கொஞ்சம் புரோட்டீன் எடுத்துக்க சொல்லியிருக்காரு டாக்டர். அதனால புரோட்டீன் எப்படி டைரக்டா எடுத்துக்கிட்டாருன்னு பாருங்க. சும்மாவே வாங்கி எடுப்பாங்க. ஆம்லெட் எடுத்தேன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே எடுத்துருவாரு. ஓ, தண்ணிக்கு பதிலா முட்டை தான் மிக்சிங்கேவா? பழைய ஆளியா நீ? நல்லா கலக்கி விட்டுருந்து. இவர் கல்யாணத்துல சரக்கு அடிச்சுட்டு இதுவும் பாட்டில கீழே பார்த்துருக்காங்க. வச்சுட்டு டான்ஸ் ஆடலாம் நினைக்கிறதுக்குள்ள எவன்டா உன்னை கண்ண மூட சொன்னா? அச்சோ, கொஞ்சம் நாளா போச்சு. ஐயோ, உண்மையிலே சுகமாயிட்டான். எப்படா அந்த பாட்டில் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தாரு போல. வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருப்பது. இப்பெல்லாம் எந்த ஃபங்க்ஷன்லயும் சாப்பாடு போடுறது இல்ல போல. வர்றவங்களுக்கு ஒரு ஃபுல்ல கொடுத்து குஷிப்படுத்திடுறாங்க. அதுக்கு ஒரு தட்டு வேற. அதான் என்ன கோடி ஒரு கோடியா போகுது. உபசரிப்பு. இது மொத்தமா வாங்கிடுவாங்க. குடிக்கிறவங்களும் எத்தனை வருஷம் தான் இந்த மாதிரி பாட்டிலே வாங்கி குடிப்பாங்கன்னு வித்தியாசமான பாட்டில டிசைன் கட்டி பண்ணிருக்காங்க மாதிரி பாருங்க. இருக்கு. எண்ணெய் பாட்டில் மாதிரி இருக்கு பாரு. அழகா இருக்கு பாட்டில். ஆஹா. என்னங்கடா சரக்க போட்டா தான் டான்ஸ் மாஸ்டர், இங்கதான் தமிழ்நாடு. கராத்தே மாஸ்டர், தமிழ்நாடா? பரோட்டா மாஸ்டர்னு எல்லாரும் வெளியே வராங்க. நம்ம ஊர்ல தான் எல்லாரும் போதி தர்மரோட சித்திகளுள் ஒன்றான இப்பதான் அந்த ஞானம் வந்திருக்கும். படுத்தும் வசித்துவ கலையையும் பயின்றவர். குடியாரங்க எங்கெங்கெல்லாமோ உட்காந்து குடிக்கிறத பார்த்திருப்போம். ஆனா இப்படி ஒரு குடிய பார்த்ததே ரோட்ல இல்லைங்க. உட்காந்துருப்பானா? ரோடா?
இத்தனை வண்டிங்க போறப்பமோ நடு ரோட்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்கானே. வேணிங்கனே பண்றாரு. இங்க பாருங்க, தலைவர் ஏரியா ரவுடியா இருப்பாரு போலயே. சரக்க போட்டுட்டு பண்ற அலப்பறையே வேற ரகம் தான். இங்க பாருங்க, தமிழ்நாடு மாதிரி தான் இருக்கு. சரக்கு அடிச்சா தைரியம் தன்னால வரும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்படி ஒரு தைரியத்தை நான் எதிர்பார்க்கல. ஏதோ ஃபங்க்ஷனா? அதான் அமைதியா இருக்காரு. ஈரடி எங்கேயாச்சும் மாட்டாமே போயிடுவ, அப்ப பாத்துக்கிறேன். இது பிரைஸ் என்ன ப்ரோ? 220. சில ஸ்டேட்ல சரக்கு கம்மியா கிடைக்கும்ல, அங்க இருந்து வண்டியில ஓ, எவ்வளவு திருடி சரக்கு வந்துட்டாங்களா? கொண்டு வந்து இல்ல கடத்திட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. போலி டேங்க். சரக்கு போட்டா கஷ்டமான விஷயத்த கூட ஈஸியா பண்ணிடலாம் போல. எப்படிப்பா? என்ன கோல்டையும் டைமண்டையும் ஒண்ணா வச்சிருக்கான். அப்பாடா, ஒரு வழியா அச்சே திதிக்கே தங்கமும் வாங்கியாச்சு, வைரமும் வாங்கியாச்சு. அடப்பாவி, போய் மொத்து வாங்குங்க. பிறந்த நாளுக்கு என்னென்ன டிசைன்லாமோ கேக் ஆர்டர் பண்ணி பார்த்திருப்பீங்க. ஆனா தன்னோட குடிகார ஃப்ரெண்டுக்கு எப்படி ஒரு கேக் ஆர்டர் பண்ணிருக்கான்னு பாருங்க. இங்க பாருங்க எப்படி அமைஞ்சிருக்குன்னு. குடிமகனுக்கு ஏத்த குடிமக தான். ஆனா வாழ்க்கையை ஜாலியா என்ஜாய் பண்றாருங்க. அவங்க ஒரு பக்கம் ஆடுறாங்க. மட்டையும் ஆக மாட்டாங்க, அமைதியாவும் இருக்க மாட்டாங்க. அந்த கேஸ் தான் இவரு. நினைக்கிறேன் அந்த பொண்ணு தனியா பாடுது. அவருக்குன்னு ஒரு உலகத்தை உருவாக்கி அதுல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு பொண்டாட்டியை தான் எல்லா பசங்களும் எதிர்பார்க்கறாங்க. கிடைக்க மாட்டேங்குது. இப்படி இருந்தா குடும்பத்துக்குள்ள சண்டையே வராதே, ரொம்ப நல்லா வாழலாம். ஒரு வேலை பார்க்குறவங்களுக்கு பிரேக்கப்போ காஃபி டீ கொடுப்போம்ல, ஆனா இங்க வேலை பார்க்குறவங்கள சுறுசுறுப்பாக்க சரக்கல்ல கொடுக்குறாங்க. அடப்பாவீங்களா, என்னடா இதெல்லாம்? இவர் ஆர்வ கோளாறுல பாட்டில தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்காரு. கீழே மட்டும் விழுந்தா அச்சச்சோ போச்சா. போன் பேசுற நேரத்தையும் சரக்கு அடிக்கிறாப்ல, அதுவும் ராவா. குறி வச்சா என்ன பண்ணாரு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய். அப்பா ஏன்னா இது கல்யாண ஃபங்க்ஷன்லயும் போடுறாங்க, என்னென்னவோ ஃபங்க்ஷன் எல்லாம் போடுறாங்க. நார்த் சைடு தான் இதெல்லாம் நல்லா ஃபாலோ பண்றாங்க போல இருக்கு. ஃபாலோ பண்றாங்க. ஆமா, அது கல்யாணத்துல வைக்கிறதுலாம் அந்த சைடு தான். இங்கெல்லாம் மோஸ்ட்லி வைக்க மாட்டாங்க. தெரியாம வேணா தெரியாம வைப்பாங்க, தெரிஞ்சாங்கன்னா மாட்டுவாங்கன்னா. அவங்க ஃபேமிலி கொஞ்சம் மூத்தவங்க, அதுலயும் சில பேர் மூத்தவங்களே வாங்கி வச்சு கொடுப்பாங்க. நம்ம கேரளா நிறைய கேரளா படத்துலயே பார்த்திருக்கோம்ல. இப்போ ஏதோ ஒரு படம் கூட பார்த்தோம், அதுலயே பாட்டி பாட்டின்னு ஓடிடுறாங்க. ஆனா உண்மையே சொல்லணும்னா அந்த குடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்குள்ள இருக்கிற திறமை எல்லாம் திறமை மட்டும் இல்ல, ரொம்ப ரொம்ப நல்லவங்களா ஆயிடுவாங்க. என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு ஆயிடுவாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.